ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். அதுக்காக கொள்ளு ஒரு கைப்பிடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்குறோம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோம், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை வச்சுருக்குறோம், தக்காளி 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்குறோம், பூண்டு 6 பல் எடுத்து வச்சுருக்குறோம், 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம், மிளகு ஜீரகம் 2 சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இதுதான் நம்ம தேவையான மசாலா. இதில் உப்பு, மஞ்சள் இது நம்ம புளியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைப்போம்ல, அதில் போட்டுக்கலாம். வாங்க நம்ம ரசத்துக்கு தேவையானதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் இந்த புளியோடையே சேர்த்தே ஊற வச்சுக்கலாம். புளியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிட்டோம். இது ஊறிட்டுருக்கட்டும், அப்புறமா நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா ஒரு நாட்டி கரைச்சிக்கலாம். அது வரைக்கும் இப்போ நம்ம இந்த கொள்ளு, இந்த மிளகு ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா அதில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பூண்டும் அதில் உரித்து சேர்த்துக்கலாம். கொள்ளு இந்த பூண்டு உரித்து சேர்த்துக்கிட்டோம். ஒரு பல் பூண்டு மட்டும் தாளிப்புக்கு வச்சுக்கிட்டோம், இடிச்சிக்கலான்னு. ஒரு வரமிளகா போட்டிருக்குறோம், ஏன்னா அதிகமாக போட்டோம்னா காரமாக இருக்கும் ரசம். அதனால தான் நம்ம இப்போ மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அரைப்படுதோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற புளியிலேயே தக்காளியும் கொஞ்சம் மிக்சிலேயே அரைச்சி ஊற்றிக்கிட்டோம் இதில். ஏன்னா புளிய முடியல, இப்போல்லாம் தக்காளி ரொம்ப டெம்பராக இருக்குது. அதனால தான் 2 தக்காளி மட்டும் வச்சுக்கிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து கொள்ளு, அந்த ஜீரகம், மிளகு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். வாங்க இந்த புளியையும் கரைச்சி நம்ம வடிச்சிட்டு இப்போ ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிக்கலாம். புளியை கரைச்சிட்டு இந்த மாதிரி வடியை யூஸ் பண்ணி நம்ம வடித்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா புளி வடியில் வச்சோம்னா அந்த பருப்பு வடி மாதிரி இருக்கிறதுல நல்லா வடிக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன இது கூட பிசுறு மாதிரி இருக்கிறத நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுனதான் இதெல்லாம் மேலே இந்த மாதிரி நின்றுக்கும். இது மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பல் பூண்டு இடித்து வச்சுருக்குறோம், ஒரு சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்குறோம். வாங்க இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சளி, இரும்பில் அந்த தொண்டை வலியோட சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போல்லாம் மழை காலத்தில் இந்த மாதிரி சளி பிடிக்கும். இப்போ நம்மளுக்கு வெய்ய காலத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்குது. தொண்டை வலியோட ஒரு சளி, காய்ச்சல், மண்டை வலி வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி கொள்ளு இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் கொள்ளு அடிக்கடி எடுத்துக்கணும், அப்போ தான் சளி பிடிக்காது. வாரத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கடுகோட ஒரு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்குறோம், ஒரு 10-15 வெந்தயம். ரசத்துக்கு அது மணமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது வெந்தயத்தில், அதனால் சேர்த்துக்கிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கொள்ளு, ஜீரகம், மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி எல்லாமே இதில் தான் போட்டிருக்குறோம். இந்த 2 தக்காளி நம்ம புளிஞ்சு விட்டுறலாம். இதில் நம்ம அந்த 2 தக்காளியும் பிசைஞ்சு விட்டு வடித்து எடுத்து ஊற்றிட்டோம். அந்த தக்காளி தோலெல்லாம் இல்லாமல் வடித்து சுத்தமாக எடுத்துகிட்டு நம்ம சேர்த்தோம்னா ரசம் வேஸ்ட் ஆகாமல் எல்லா ரசமும் சாப்பிட்ருவாங்க எல்லோரும். அதே அந்த தக்காளி தோலெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அது புளிஞ்சு நம்ம எடுத்துகிட்ருக்கணும். அதனால் எடுத்துகிட்டே சுத்தமாக வடித்து போட்டுக்கோங்க. இப்போ
இப்போ இதில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். இந்த ரசம் வந்து நம்ம எப்பயும் போல் வைக்கிற ரசத்தோட கொள்ளு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். நீங்கள் எந்த முறையில் ரசம் வைக்கிறீங்களா இருந்தாலும் சரி, கொள்ளு மட்டும் கொஞ்சம் அரைச்சி சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா கொள்ளு ரசமாக மாறிடும். இதுக்கு வேறு எதுவும் வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம சிம்பிளாக எப்பயும் வைக்கிற ரசம் மாதிரியே வச்சுக்கலாம். இது வந்து அந்த நெஞ்சு சளியை கட்டக்கூடிய அளவுக்கு நான் அந்த கொள்ளுக்கு பவர் அதிகம். அதனால் அதுக்கு தான் நம்ம இந்த ரசம் வச்சுருக்குறோம். கொள்ளு ரசம் வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணியிலையும் ரசம் வைப்பாங்க. அது ஒரு டைப்பு. இது வந்து நம்ம பச்சை கொள்ளே அரைச்சி வச்சுருக்குறோம். பச்சை கொள்ளு ரசம் அது. இதுவுமே நார்மலாக ரசம் வந்து நம்ம கொதிக்க விடாமல் எப்படி நுர கட்டினா இறக்குவோமோ அதேமாரி தான் எடுத்துக்கணும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உப்பு எல்லாமே சரியாக இருந்துச்சு. நம்ம மிளகா வந்து ஒரு மிளகா அரைச்சோம்னாவே போதும். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ரசம் நம்மளால் சாப்பிட முடியாது. மீதி 2 மிளகாயை நம்ம தாளிச்சிட்ட மாதிரியே தாளிச்சிக்கிட்டா போதும். நார்மல் ரசம் எப்படி சாப்பிட்றோமோ அதேமாரி சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட ரசம் நுர கட்டிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ரசத்தை வெறும் டம்ளரில் நம்ம வெறும் சூப் குடிக்கிற மாதிரியும் குடிச்சிக்கலாம், சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நோய் வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரசம் வந்து பெரியவங்கெல்லாம் அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த கொள்ளில் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்காத அளவுக்கு வச்சு நம்ம உடம்பை வந்து சூடாக வச்சுக்கிறதுக்காக போகுது. அதனால் இந்த கொள்ளு ரசம் உங்களுக்கு எப்போல்லாம் எடுத்துக்க முடியுதோ அந்த மாதிரி கொள்ளு பச்சையாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை கொள்ளு சட்னியாக எடுத்துக்கினே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வச்ச இந்த கொள்ளு ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.